ஹாய், ஐம் சுரேஷ். வெல்கம் டு ஈகன் அண்ட் காமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா. ஸோ வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா? நம்ம ஒரு வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் நம்ம எதை சொல்கிறோம், மீன்ஸ் இந்த ஸ்டாக்கு, ஷேரு, டிவிடெண்ட்டு இதெல்லாம். அண்டு சேனல்ஸ்னால் ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டம், பேங்க் மாதிரி. இவங்க மூலியமாக வேரியஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சேனல்ஸ் மூலியமாக ஒரு இண்டிவிஜுவலோ இன்ஸ்டியூஷனோ வந்து அவங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மீடியான்னு சொல்கிறோம். இந்த மீடியா வந்து எப்படின்னா ஒரு கேபிட்டல் க்ரோத் ஆகிறதுக்கு, அப்புறம் நம்மளோட இன்கம் ஜென்ரேஷன் ஆகிறதுக்கு, வெல்த்தை வந்து ப்ரிசர்வேஷன் ஆகும், அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி தருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா. ஒரு இந்தியன் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், லைக் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் மாதிரி. எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட், இப்போது இயர்லி 2000 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெடில் ஷேர் வாங்கினவங்க இப்போ பார்த்தோம்னா ஒரு மேசிவ் ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த கம்பெனி வந்து டெலிகாம், ஜியோ, ரீட்டெயிலு அண்ட் எனர்ஜி, ஃபேஷன் இது எல்லாத்துலேயுமே வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டிசிஎஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான ப்ளூ சிப் ஐடி கம்பெனி. ப்ளூ சிப் மீன்ஸ் நம்ம எதை சொல்கிறோன்னா, அவங்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் அதிகமாக இருக்கும், அவங்க குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நேஷனல் லெவலில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்நேஷனல் லெவலில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனின்னு சொல்லலாம். அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட்ஸு, அப்புறம் கேபிட்டல் அப்ரிசியேஷனு, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோம்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்கு, ஷேர்லலாம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா நம்ம பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பாண்டு ஜி6 மீன்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். எப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஆஃபரான சேஃபு அண்ட் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா HDFCயோட பேங்க் பாண்ட்ஸு, இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸோட பாண்ட் அவங்க இஷ்யூ பண்ணும்போது நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா ஹையர் இன்ட்ரெஸ்ட், நார்மல் பேங்க் எஃப்டியை விட ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்ட் அண்ட் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், ETF. எக்ஸாம்பிள் இப்போ SBIயோட ப்ளூ சிப் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸாக இருக்கிற இன்ஃபோசிஸ், ICICI பேங்க், ரிலையன்ஸ்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நிஃப்டி 50 ETF, அந்த நிப்பான் இந்தியா எக்ஸ்சேஞ்ச் ரேட் ETF. நிஃப்டிலே வந்து பெஞ்ச்மார்க் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து டாப் 50 இருக்கிற கம்பெனிஸை வந்து ஈஸியாக டைவர்சிஃபிகேஷனோட வந்து லோவர் காஸ்ட்டோட இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபோர்த் மீடியா பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டெல்லி NCRல அப்புறம் மும்பை ப்ராப்பர்ட்டியில் வாங்கியிருந்தால் அது பயங்கரமான பூம் அண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இப்போ டெல்லி NCRல, பந்த்ரா, மும்பைலலாம் வாங்கி 2 decades 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா இப்போது அதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப ஒரு பயங்கரமான இன்க்ரீஸே அடைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணுற சாவரின் கோல்டு பாண்ட்ஸு. இன்வெஸ்டர் வந்து கோல்டில் அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் கிரிப்டோ கரன்சி, இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிட்காயின் இதெல்லாம் சொல்லலாம். ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ் அதிகமாக இல்லாட்டியுமே நிறைய இந்தியன்ஸ் வந்து இப்போ இந்த பிட்காயின், எத்தீரியம் இந்த காயினெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த பிளாட்ஃபார்ம் மூலியமான இந்த WazirX, காயின் DCX இது மூலியமாலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராடக்ட்ஸு. எக்ஸாம்பிள் இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணுறது. எப்படின்னா இப்போ ஒரு ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்துமே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஹெஜ் ரிஸ்க்காவோ ஸ்பெகுலேட்டாவோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெஜ் ரிஸ்க் மீன்ஸ் ஒரு பொட்டன்ஷியல் லாஸை தவிர்க்கிறதுக்காக ஒரு கவுண்டர் பேலன்ஸிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறது. அதே ஸ்பெகுலேட்னா பொட்டன்ஷியல் கெயின் எடுக்கிறதுக்காக அவங்க வந்து வாலண்டரியாக ஆக்டிவாக வந்து அந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறது. சிக்ஸ்த் மீடியா பார்த்தோம்னா பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து இப்போ SBI பேங்க், HDFC பேங்க்கில் வந்து ஃபிக்ஸ்டு FD போட்டு வைக்கிறது. இந்த சீனியர் சிட்டிசன்ஸு, அப்புறம் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்காத ஆளுங்கள்லாம் வந்து இந்த மாதிரி SBI அண்ட் HDFC ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த என்டோமெண்ட் பாலிசிஸு, லைஃப் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டு இதெல்லாமே வந்து கிடைக்கும். அப்புறம் வந்து ULIPs, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம்லாம் வந்து லாங் டேர்ம் சேவிங்கே கொடுக்கும், அதே டைம் வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டை கொடுக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும்.
நம்ம எப்படி வந்து ஒரு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்வெஸ்டர் மேக்ஸிமம் எதை வச்சு பேஸ் பண்ணுவாங்கன்னா, ரிஸ்க் டாலரன்ஸை பார்ப்பாங்க. இப்போ லோ ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்களாம் வந்து எஃப்டி, பாண்டு இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹை ரிஸ்க்கு ஓரளவுக்கு ரிஸ்க் எடுக்க நினைக்கிறவங்களாம் வந்து ஸ்டாக்ஸு, கிரிப்டோ அதுக்கு ஸ்டாக்ஸுக்கு போவாங்க. ஹை ரிஸ்க் வந்து கிரிப்டோக்கு போவாங்க. இப்போ அதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் பார்த்தோம்னா, டைம் பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, லாங் டேர்ம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது மாறும். அதே டைம் லிக்விடிட்டி நீட்ஸு எவ்வளோ ஸ்பீடாக நம்மளோட மணியை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். லாஸ்ட் ஒன் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனு. ஹையர் ரிட்டர்ன் கொடுக்கணுன்னா நிறைய பேர் ரிஸ்க் எடுப்பாங்க. ஸ்டாக்கு, ஷேரு, கிரிப்டோ, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி. அதே டைம் வந்து ஹை ரிஸ்க்கும் ஹை ரிட்டர்னா ஹை ரிஸ்க்கு, அதே லோ ரிட்டர்ன் மீன்ஸ் லோ ரிஸ்க் இருக்கும். ஸோ ஃபைனலி கன்க்ளூஷன் பார்த்தோம்னா, இந்தியா வந்து இப்போது வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா வந்து ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ரிலையன்ஸு, டிசிஎஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துமே நிறைய வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே டைம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கவர்மெண்ட் பாண்ட்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் இந்த ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு இதெல்லாம் வந்து டைவர்சிஃபிகேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுது. தென் கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட்லாம் இன்னும் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது பாப்புலராக. ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மிக்ஸ் பண்ணி இருக்கணும். இந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரே இதில் இல்லாமல், ஆல்டர்னேட்டிவ்னு இல்லாமல் ஸ்டாக்கு, ஷேரு இதெல்லாம் வச்சு டைவர்சிஃபிகேஷனாக ஒரு மிக்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மீடியா வந்து சூஸ் பண்ணும்போது வந்து இன்வெஸ்டரோட ரிஸ்க் வந்து பேலன்ஸ் ஆகும். அதே டைம் வந்து ஒரு எஃபெக்டிவான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இதோட இந்த டாபிக் முடியுது. தேங்க்யூ.